கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஹீப்ரு கிராமரை பற்றி கொஞ்சம் அறிஞ்சுக்கிடலாம். हिब्रू के व्याकरण के बारे में थोड़ा समझेंगे। இப்போ ஹீப்ரு வேர்டு எடுத்தீங்கன்னா एक हिब्रू के शब्द को ले लेंगे तो அது அந்த வேர்டு வந்து உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். और वो शब्द आपको मनपाठ मालूम होना जरूरी है। அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? उसके लिए आप क्या कर सकते हैं? நிறைய ஹீப்ரு டிக்ஷனரி நீங்க பரட்டி பாருங்க. और हिब्रू के डिक्शनरी को आप उसमें जांच कर सकते हैं। அப்போதான் நீங்க ஹீப்ரு வேர்டு வொக்காபுலரியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். तभी आप हिब्रू के जो शब्द हैं जो बोलना है उसे आप सीख सकते हैं। எப்படிலாம் நீங்க படிக்கணும்னு சொல்றேன். और कैसे आप सीखना है करके मैं बताता हूँ। ஹீப்ருல எத்தனை verb இருக்குது? हिब्रू के अंदर कितने क्रियाएं हैं? அதெல்லாம் நீங்க இன்னைக்கு தான் எல்லாமே நெட்ல கிடைக்குதே. हिब्रू के अंदर कितने क्रियापद हैं? आज सब कुछ हमें नेट में अवेलेबल है। அதை நீங்க போட்டு நீங்க பார்க்கலாம். उसे आप देखकर उसमें उसे आप खोज कर देख सकते हैं। இப்போ இந்த ஹீப்ரு வேர்ட்ல अब हिब्रू शब्द में அந்த வார்த்தைக்கு முன்னாடி அந்த வார்த்தைக்கு பின்னாடி उस शब्द के पहले शब्द के बाद में அங்க ஒவ்வொரு எழுத்துக்கள் அது செய்யும் வரும். कुछ अक्षरें वहाँ पर जुड़ती है। அதுல வந்து மீனிங் மாறும். उसमें उस शब्द का मतलब बदल जाता है அதுல phrases உண்டாகும். और उसमें एक वाक्य बन जाता है। அதாவது phrases என்ன சொல்வீங்க? சுருக்கமான வாக்கியமா? एक छोटा सा वाक्य சோ இந்த மாதிரி அதுல உண்டாகும். ऐसा एक बन जाता है। சோ இந்த prefix suffix இருக்கும் பார்த்துடுங்க. उपसर्ग और प्रत्यय होता है। ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா एक शब्द को ले लेंगे तो அந்த வார்த்தையில சில நேரம் उस शब्द में कभी-कभी ஒரு prefix மட்டும் இருக்கும். एक उपसर्ग होता है। அப்ப அந்த prefix என்ன அதனுடைய மீனிங்கை நீங்க கண்டுபிடிக்கணும். तो वो उपसर्ग क्या है और उसका मतलब क्या है उसे आप जानना है। அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா उसे जान लेंगे तो அப்ப அந்த வேர்ட் உடைய மீனிங் என்ன तो उस शब्द का मतलब क्या है அதை கண்டுபிடிச்சிடலாம். उसे आप पहचान सकते சில हैं। நேரம் कुछ समय ஹீப்ரு வார்த்தை கூட हिब्रू शब्द के साथ சஃபிக்ஸ் மட்டும் வரும். केवल प्रत्यय आता है। சோ அப்போ இந்த சஃபிக்ஸ் உடைய மீனிங் என்னதான் இருக்கும்? तो प्रत्यय का मतलब क्या होगा அதை நீங்க படிச்சுக்கிடணும். उसे आप सीखना है। அப்போதான் நீங்க அதனுடைய வாக்கியத்தை உருவாக்க முடியும். तभी आप उसके वाक्य को बना सकते हैं। அப்போதான் நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். उसके बाद ही आप भाषांतर कर सकते हैं। சில நேரம் और कुछ समय ஹீப்ரு வேர்ட் கூட हिब्रू शब्द के अंदर ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரெண்டுமே வரும். उपसर्ग और प्रत्यय दोनों रहता है। இந்த ரெண்டு வரும்போது ये दोनों आते समय ஹீப்ரு வேர்டை தனியா உங்களுக்கு தெரிஞ்சாதான் हिब्रू शब्द कौन सा है वो अलग से अगर आप मालूम पड़ेगा அப்போதான் நீங்க அதனுடைய சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். तभी आप उसके वाक्य को बना सकते हैं। சில நேரம் और कुछ समय ஹீப்ரு வேர்டே இருக்காது. हिब्रू शब्द ही नहीं होगा। ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் மட்டும் என்ன செய்யும்? இருக்கும். केवल उपसर्ग और प्रत्यय ही होगा। ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மட்டும் இருக்கும் அதுல. और उपसर्ग और प्रत्यय होगा। அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மட்டும் இருக்கும்போது वो उपसर्ग और प्रत्यय होते समय நீங்க இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி டிக்ஷனரி தேடினீங்கன்னா आप उसका मतलब क्या है करके अगर डिक्शनरी में ढूंढेंगे கிடைக்கவே செய்யாது. मिलेगा ही नहीं। ஏன்னா அது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். क्योंकि वो उपसर्ग और प्रत्यय है। அப்போ நீங்க அதை கண்டுபிடிக்க தெரியணும். उसे आप पहचानना चाहिए। இப்படி 4 விதமா இருக்கு. ऐसे 4 प्रकार से है। ஹீப்ரு வேர்ட் மட்டும் இருக்கும். हिब्रू शब्द होगा। சில ப்ரிஃபிக்ஸோட இருக்கும். कुछ समय उपसर्ग के साथ होगा। சில நேரம் சஃபிக்ஸோட இருக்கும். और कुछ समय प्रत्यय के साथ होगा। சில நேரம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸோட இருக்கும். और कुछ समय उपसर्ग और प्रत्यय के साथ होगा। சில நேரம் ஹீப்ரு வேர்டே இருக்காது. और कुछ समय हिब्रू शब्द ही नहीं होगा। ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸ் மட்டும் இருக்கும். केवल उपसर्ग और प्रत्यय होगा। இத பற்றி நம்ம டீடைலா படிக்க போறோம். इसके बारे में हम विवरण से सीखेंगे। ப்ரிஃபிக்ஸ பற்றி கொஞ்சம் பாப்போம். उपसर्ग के बारे में देखेंगे। சஃபிக்ஸ பற்றி பாப்போம். प्रत्यय के बारे में देखेंगे। இத நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா इसे आप अभ्यास करने लगे तो அடுத்து நீங்க டிரான்ஸ்லேஷனுக்குள்ள பண்ண ஆரம்பிங்க. और अगला आप भाषांतर के साथ जा सकते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। ஆமென். आमीन।